அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனல்ல ஹெல்த் டிப்பை பற்றி பார்த்தோம், கிச்சன் டிப்பை பற்றி பார்த்தோம், அதே மாதிரி சில சப்ஜெக்டும் பார்த்தோம்ல. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் கண்டெய்னர்களில் சாப்பாடு கொடுத்து விடுறது, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறது, அதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறேன். அப்போ எங்களுக்கு 11 மணிக்கு பிரேக் விடுவாங்க. அப்போ விடும்போதே நாங்கள் அந்த காரிடரில் நடந்து வந்தால் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் எதில் கொண்டு வரோன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொண்டுட்டு வரா. அடுத்தது எதில் இருக்கோன்னா அந்த பேக்கெட்டட் ஐட்டத்தை சாப்பிடுதுங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா பிஸ்கெட்டு, அதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டு நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டு நமக்கு அதிகமாக சாப்பிட்டா அதனால் நமக்கு பல பாதிப்புகள் வரும். நான் அது உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, உடல் நலம் மற்றும் நோய்கள்ங்கிற லெசனில் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். என்ன கொடுத்துருக்குன்னா, செயற்கை இனிப்பூட்டிகள் புற்றுநோயை தூண்டுகின்றன. பாருங்கள், கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால் அந்த மாதிரி அந்த செயற்கையான உணவுகள் கொடுக்கறத நீங்கள் என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னா, பயிர் இருக்குல்ல, பச்சை பயிரை ஊற போட்டு ஸ்ப்ரவுட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். ஓகேவா? அதுவும் கொடுத்து விடுற அந்த பாக்ஸஸும் எதில் இருக்கணும்னா, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் அது ஸ்டீலில் இருக்கணும், பிளாஸ்டிக் வேண்டாம். இதே மாதிரி தான் லஞ்சும் இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் வேணும். அதுக்குள்ளே கொஞ்சம் கார்பன் இருக்கும், அது நமக்கு ஏதோ தீங்கையும் விளைவிக்காது. இந்த மாதிரி இதுகளில் நீங்கள் கொடுத்து விடுங்க. அடுத்தது கப்புக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஸ்டீல் கப்பு தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வாட்டர் பாட்டில் எதை யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பசங்க ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவா. இது வாட்டர் பாட்டில். சிலர் என்ன பண்ணிடுறாங்க, ஜூஸை வாங்கி இந்த மாதிரி இதுகளில் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் நமக்கு நல்லது கிடையாது. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதுகளில் தான் என்ன கொண்டு வராங்க, தண்ணீர் கொண்டு வராங்க. இது பிவிசி, பாலி வினைல் குளோரைடுன்னு பேர் இருக்கு. இது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஓகேவா? அதை நான் சொல்கிறேன், அதனுடைய தாக்கத்தை இனிமே. அதே மாதிரி லஞ்சு இந்த மாதிரி பாக்ஸஸில் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க சூடாக. அதுவும் என்னென்னா ஃப்ரைட் ரைஸு, அதுக்குள்ளார என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் கூட அந்த க்ரீன் வெஜிடபிளே இருந்த மாதிரியே இல்லை. எல்லா நாளும் அந்த பிள்ளைங்க என்ன கொண்டு வருது, மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் பொட்டேட்டோ தான் ஃப்ரை பண்ணி கொண்டு வராங்க. நீங்கள் பல வண்ண காய்கறிகளில் கூட்டு பண்ணி கொடுங்க. பிள்ளைங்க முதல்ல கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய பிடிவாதம் பிடிக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள ஹெல்த்து இதுகளெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கேட்டுரும். ஓகேவா? இதுதான் என்னது, ஸ்நாக்ஸில் இருந்து வாட்டர் பாட்டிலு, அடுத்தது லஞ்ச் பாக்ஸஸ் நான் சொல்லிட்டேன். அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரை பற்றியும் சொல்லிட்டேன். இப்போ சூடான ஃபுட்டை நம்ம இதில் வைக்கிறதுனால என்ன வருதுன்னா, அதிலிருந்து ஒரு வாயு வெளியே வரும். அது பேர் என்ன, டைஆக்சின். டைனாலே என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சூடான பொருளை அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கட்டி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அந்த டைஆக்சின் உள்ளே போகிறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகளான, அதுவும் நான் 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதை பாருங்கள். அதே இதில் லெசனில் இருக்குது. என்னென்னா இது பாருங்கள், 10th இதில் என்ன கொடுத்துருக்கு தெரியுமா, பிளாஸ்டிக் இன்க்ளூடிங் பாலி வினைல் குளோரைட் அப்படின்னா பிவிசி. அதில் இன்னும் 2 உலோகங்கள், கன உலோகங்கள் இருக்கும், கேட்மியமும் லெட்டும். அதுவும் நமக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா இந்த டைஆக்சினால என்ன பாதிப்புன்னு பாருங்கள். ஒயில் ஹீட்டிங் பிவிசி அங்கே போட்டிருக்கு. என்ன வருதுன்னா, டைஆக்சின் விச் கேன் காஸ் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம். அப்படின்னா என்னது, வளர்ச்சி குறைபாடுகள். அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா, ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ். இனப்பெருக்க மண்டலத்தில் நிறைய பேருக்கு திருமணம் முடியுது. அடுத்தது என்ன பிரச்சனைகள் வருது, குழந்தை இல்லைன்னு வருது. அல்லது இப்போ சில பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறான், அதுக்கப்புறமா என்ன வருது, இர்ரெகுலர் பீரியட்னு வருது. மெயினாக அதையும் பாதிக்கும். அடுத்தது அதுவும் ஈக்குவலி மோர் இம்பார்ட்டண்ட். அதை பாருங்கள், அது என்ன கொடுக்குன்னா, டேமேஜஸ் த இம்யூன் சிஸ்டம். இம்யூன்ஸ்னால் ரெசிஸ்டன்ட் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே அது குறைச்சிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. அப்போனா சேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? ஒரு பையன் அப்போ தான் அந்த ஸ்கூலில் கேட்டான். சேர் அதை நம்ம என்ன செய்யுது, இன்டேக் கிடையாது.
அந்த மாதிரி அட்மோஸ்ட் நெசசிட்டியில் நமக்கு வந்து யூஸ் பண்ண தான் முடியும். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் பிவிசி பைப்புக்குள்ளே தான் போகுது, அதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஈட்டபிள்ஸ்னு வரும்போதே நம்ம வந்து அந்த மாதிரி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண வேண்டாம். பெற்றோர்கள் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறோம், அதை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணிடும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் டுமாரோ. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம். இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம். டில் தென், பை ஃப்ரம் அன்னபுஷ்பம். தேங்க்யூ.